வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ கீழே போய்ட்டு தம்பி வேலையை முடிச்சுட்டு வந்தேன். அந்த வேலை முடிகிறது கரெக்டாக 1 hour கிட்ட ஆகிடும் நம்மளுக்கு. நம்ம அட்ரஸ் தெரிஞ்சு போகிறாங்க. நம்ம பால்கனின்னு வச்சிங்களேன், நம்ம ரோட்டில் யார் போகிறது யார் வர்றது இன்றைக்கி எல்லோரும் பார்த்துனே இருக்கலாம். டைம் போகிறதே தெரியாது. போவாங்க வருவாங்க, ஜனங்க போவாங்க வருவாங்க. நம்ம பால்கனி அந்த மாதிரி இருக்கிறதுலே இந்த தெருவிலேயே எங்கள் வீடு தான் பால்கனி ரொம்ப பெருசு, அகலமும் ஜாஸ்தி. அது மாதிரி நம்ம கட்டி நின்னா ஒரு 5 பேர் நின்று தாராளமாக உட்காந்து கூட சாப்பிட்றோம். ஒரு பெருசாக ஐடியா பண்ணி கட்டினது. ரைட், ஓகே. எதாவது எதாவது நான் பேசுகிறேன். சரி, ஓகே. என்ன டிஃபன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி? ரைட், ஓகே. நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணிடலாமா? சிம்பிள் டிஃபனாக தோசை தான். தோசைக்கு இது வரைக்கும் நான் பண்ணாது ஒன்று பண்ண போகிறேன். கருவேப்பிலை இஞ்சி துவையல் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆக்சுவலாக கருவேப்பிலை உடம்பு நல்லது. என் முடி பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது. இது கருவேப்பிலை கிடையாது, கோடாஜ் ஹேட்டை, அதனால தான் இருக்குது. பட் கருவேப்பிலை டைஜஷன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு டக்குன்ட்டு ஒரு கருவேப்பிலை துவையல் பண்ணிடலாமா? அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் காய்மே போதியா? ஓகே. இப்போ நான் ஒரு நிமிஷம். ஓகே, பின்னாடி கிளார் அடிக்கும். அதுவும் கிளார் அடிக்குதா? ஸ்டாப்பர் போயிடுச்சு, அது ஒரு பிரச்சனை போயிடுச்சு. ஓகே. இஞ்சி கருவேப்பிலை இஞ்சி துவையல், அது எங்கள் பாஷையில் சொன்னால் லொஸ்டோன்னு சொல்லுவாங்க. லொஸ்டோன்னா அது ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரம் ஜலதோஷம் அதெல்லாம் முடிஞ்சவங்க வாய் சப்புன்னு இருக்கும். ஆள் பக்கடா பழம் சில பேர் சாப்பிடுவாங்க, புளிப்பாக இருக்கணும்ட்டு. லொஸ்டம் என்னது காயம்? லொஸ்டோனா துவையலாம் தெரியலீங்களே, எனக்கு தெரியல. லொஸ்டோனா துவையலாம். துவையல் அவரை பார்த்தாம துசுரமை துவையலுக்கும் எக்கிமேன நடுநடுவில் எங்கள் பாஷை பேசுவாங்க, புரியாதுல்ல? ரைட், ஓகே. வாங்க நம்ம டக்குன்னு ஒரு துவையல் பண்ண பேசினே இருப்பேன். என்னென்ன தேவை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான ஐட்டம் ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் ஐட்டம் தான். இது ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் 15 நாள் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஊற்றணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். கைப்படாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி நல்லது, கருவேப்பிலை நல்லது இல்லையா? ரைட், ஓகே. வாங்க என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன். எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுட்டேன் நான். உப்பு தேவையான அளவு. ஒரு காரத்துக்கு ஒரு 15 நீட்டு மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு, அதோட கொஞ்சம் ஜாஸ்தி புளி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கட்டை விரல் சைஸு இஞ்சி. பண்ணிடலாமா? வாங்க குயிக்காக பண்ணிடலாம். எடுத்திருக்கேன், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டோம், கொஞ்சம் சூடாக பார்த்துக்கலாம். சூடாக இருக்குது. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும், 2 நொச்சக்கும் இருக்கும். உளுத்தம்பருப்பு எங்கள் பாஷையில் எனக்கு மறந்துட்டேங்க, உளுத்து பெலம் போட்டாச்சு. அப்புறம் இஞ்சி தட்டினேன் நான், இஞ்சியும் போட்டாச்சு. ஸ்டவ் சின்னது பண்ணிட்டேன். இப்போது காஞ்ச மிளகா போட்டாச்சு. ஒரு கலக்கலாம். ஸ்டவ் சின்னது பண்ணிவிடுங்க. நான் சிம்மில் வச்சிட்டேன் பாருங்கள். பாருங்கள், சிம்மில் இருக்குது. சின்னது பண்ணிட்டேன். அடுத்து அந்த புளி போட்டு நல்லா அம்மி விட்டுருங்க. நல்லா கழுவி நார்லாம் எடுத்த புளி. அடுத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்க. கருவேப்பிலை அந்த நீட்டாக குச்சியில் எடுத்துருங்க. எடுத்துடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. நல்லா ஊற்றி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கினேன், அரைச்சிடலாம். இதை மிக்ஸி ஜார் சரியில்லைன்னாங்க, எனக்கு தெரியலையே, அரைச்சா தான் தெரியும். அரையிலன்னு கூட தெரியல. மிக்ஸி ஜார் அரையில்
இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் சுற்றுது, கீழே சுற்றலை. நம்மளுன்னு வரப்போ தான் எதனா ஒன்று இப்போ ரெடி பண்ண வரணும் போய்ட்டு. வேறு எதனா ஜார் இருக்கா தெரியலையே. மாய் மாய் माय मिक्सी दूसरा कहीं जार से दूसरा नन्हे मोटे ना नन्हे नहीं है मोटा तो सर क्या होना ना करा 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 करिया भाई चला रिपेयर कर लो ना यार ये नोवा जार खट्टेंगा पुदु जार तो वांगनों बोला रखे இவ்வளோ பெருசு இல்லையா? ஆமாங்க, நேற்று சொன்னேனே நான். என்ன இது நல்லா தான் சுற்றி இருந்துச்சு. தெரியலங்க. சரி, இது வேறு ரிப்பேர் பண்ணுவோம். இது புதுசு வாங்கிடலாமா ரிப்பேர் பண்ணட்டும்? புதுசாக வாங்கிடலாம், ஒரு பார்க்கலாம். இதெல்லாம் சரியாக அறியாதே. அறியுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அறியும். ஏய், இந்த அரைதெல்லாம் தெரியலையே. குறை குறை அரைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம தேங்காய் போடணும்னு போடலாம். தேங்காய் போடலாமா? 2 தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வரும். இருங்க, தேங்காய் இருக்கான்னு பார்க்குறேன் ஃப்ரிட்ஜில். 2 தேங்காய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதையும் போட்டு அரைச்சினா காரம் கொஞ்சம் கம்மியாகும். இது கட் பண்ணி வந்துடுறேன். அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து குவான்டிட்டி நிறைய வந்திருக்கு. நம்ம போட்ட மிளகாவுடைய காரமும் கொஞ்சம் கம்மியாகும். இதை கொஞ்சம் தாளிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிச்சு வச்சுச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டேன். கடுகு போட்டேன். அடுத்து உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சிவப்பு கலரில் வந்தப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கழுவி போட்டு அவ்வளோதாங்க. சூப்பராக ஒரு கருவேப்பிலை இஞ்சி துவையல் ரெடி. நப்பாடி. ஓகே, நல்லா கலந்துட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பாடில், சூடு சாப்பாடு நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், ரெடி. இப்போ தோசை சுடலாம். ஓகே, தோசை ஊற்றியாச்சு. தோசைக்கு இந்த துவையல் எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மருமக டேஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அவங்க வெள்ளிக்கிழமை காலையில், மத்தியானம், ஈவினிங் சாப்பிடவே மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. சாயங்காலம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து. ஸோ இன்றைக்கி அவங்க எதுவுமே கிடையாது, விரதம். எல்லா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பாங்க. கடவுள் பக்தி ஜாஸ்தியாக மருமகளுக்கு. இப்போ வந்து என் ஒய்ஃப் மாய் சுத்தட்டா டேஸ்ட் மட்டும் சொல்லி எப்படி இருக்குன்னு நீ ரிவ்யூ கொடு. இன்றைக்கி இந்த கருவேப்பிலை இஞ்சி பூண்டு துவையல் ரிவ்யூ அவங்க கூட எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக தோசை 3 போட்டால் எனக்கு பிடிக்காது. ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோதாங்க. இன்னொரு தோசை ஊற்றிட்டு வராதுங்க. ஓகே, தோசை ஊற்றியாச்சு. கொடுக்கலாம். மாய் இங்கே இருக்கேன். இந்த துவையல் எப்படின்னு பாரு. இஞ்சி ஒரு கட்டல் சைஸ் இஞ்சி போட்டிருக்கேன். சாப்பிட்டு சொல்லு. தோசை எப்படி இருக்குது? முறுமுறுன்னு இருக்கா? உணவு முறுமுறுன்னு பிடிக்கும். எனக்கு வந்து கல் தோசை நல்லா கனமாக இருக்கணும். நல்லா கல் தோசை தொட்டுன்னு சாப்பிட்ணும். எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கு. கருவேப்பிலை ஸ்மெல் வருதா? சரி, கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் வாசனை வருதா? சரி, சாப்பிடு. இன்னும் தோசை விட்டு தரேன். என் ஒய்ஃப் 2 தோசை, நான் 2 தோசை. மருமகளும் வந்துட்டாங்க. மேவரி ஏய் ஹுய் பிடிச்சி இஞ்சி கருவேப்பிலை இஞ்சி துவையல் பண்ணியிருக்கேன். சாப்பிடுவியா? வெள்ளிக்கிழமை. அதை இப்போ தான் சொல்லியிருந்தேன். சாப்பிட மாட்டாங்க வெள்ளிக்கிழமை, அவங்க விரதம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி ரிவ்யூ கொடுப்பாங்க. எனக்கு வந்து தோசை பாருங்கள், இந்த மாதிரி கனமாக இருக்கணும். கனமாக வளவலன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா சட்னியை பரட்டி அடிக்க முடியும். அவங்களாம் மெலிசாக இருக்கணும்வாங்க. என் மருமகளுக்கும் அப்படி தான். தோசை வந்து கனமாக இருக்கணும், வளவலன்னு இருக்கணும். சட்னி நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிடுவாங்க. இல்லைம்மா?
பார்க்குறான் என்னடா தாத்தா தோசை சுட்டுன்னு இருக்காருன்ட்டு. மேவரி நீ நான் சேர்ந்து பண்ணலாமா? பா இன்னும் கொஞ்ச நாள் வணக்கம் அவனும் சொல்லுவான் பாருங்க. எனக்கு முன்னாடி சூரிய எப்படி சொல்லணும், எனக்கு முன்னாடி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறான். சொல்கிறேன் மேவரி. கை கண் கிட்டு தோசை எப்படி வளவலன்ட்டு இருக்கு. அவ்வளோதான், இன்னொரு தோசை. ஓகே வாங்க சாப்பிட்லாம். பிள்ளாராமே பிள்ளாக்கு பாக்கி என்ன கைத்தை விடுச்சேன். பா எங்க வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை இஞ்சி தோல் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படின்னு நான் பார்க்கலாம். தேங்காய் போட்டதால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 15 மிளகா போட்டேன். 15 மிளகானா எவ்வளோ காரம் இருக்கும், அந்த காரம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த டேஸ்ட் இந்த இஞ்சி கருவேப்பிலை டேஸ்ட் நல்லா வந்துருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.